ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஓல்டு லேப்டாப். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது. நான் அந்தளவுக்கு மேக்கப் போட்டு வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் பார்த்தாவே தெரியும், இதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து பழசு தான். $160 GB தான் இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக இப்போ நான் இதை ரீமேக் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 GB சம்திங் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கவரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக சார்ஜ் ஏறும். ஏன்னா இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் லேப்டாப் ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து 160 GB ஹார்ட் டிஸ்க்கு அப்படிங்கிறதுனால நான் Windows 7 தான் லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட ரேம் கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்குது, பேட்ரி கெப்பாசிட்டியும் அது மாதிரி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற இந்த கீபோர்டு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஓல்டு வந்து நம்ம ரீமேக் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Windows 7 எவ்வளோ நேரத்தில் பூட் ஆகுதுங்கிறது பாருங்கள். ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு இதில் என்ட்ரு பண்ணுறேன். இதில் வந்து டிஸ்பிளே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ நம்ம அதையுமே கரெக்ட் பண்ணிட்டோம். டிஸ்பிளே கேபிள்ஸில் கொஞ்சம் இது இருந்துச்சு, இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் அதையும் கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், மை கம்ப்யூட்டர் பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இதோட ஸ்பெக் என்னங்கிறத இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். Windows 7 அல்டிமேட் தான் போட்டிருக்கேன். சாரி, ஆக்சுவலாக இது ரேம் வந்து 4 GB போட்டிருக்கேன். அதில் வந்து 2.58 GB தான் யூஸபிளில் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் லோட் பண்ணியிருக்கேன். 64 பிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரேம் கெப்பாசிட்டி வந்து கூடுதலாக கொஞ்சம் கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி டாஸ்க்கெல்லாம் இதில் கொடுக்குறது கொஞ்சம் இதுதான். ஏன்னா இதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு லேப்டாப்பை நான் ரீமேக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு லேப்டாப்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.